அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சென்னை உட்பட வட மாவட்டங்களிலும் திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் அதிகனமழை பெய்தபோது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க மாநில அரசு தவறியதாக குற்றம் சாட்டினார். கஜா புயல், வரதா புயல், தானே புயல் என அதிமுக ஆட்சியில் பல்வேறு பேரிடர்கள் வந்தபோதும் அதனை அதிமுக அரசு மிக சிறப்பாக கையாண்டு மக்களை பாதுகாத்தது. இந்த புயல்களில் ஏற்பட்ட கடுமையான சேதங்களை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்ததால் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பியது. இந்த புயல்களின் போது கடுமையான காற்று வீசியது. இதனால் மின்கம்பங்கள் சேதமடைந்தன, டிரான்ஸ்பார்மர்கள் சேதமடைந்தன. அதை சிறப்பாக கையாண்டு சரி செய்தோம். ஆனால் இந்த மிக்ஜாம் புயலின் போது அதிகமான காற்று இல்லை, இருந்தும் எந்த சீரமைப்பு பணிகளும் உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த மிக்ஜாம் புயலால் அதிக மழை பொழிந்து சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற பல்வேறு சாலைகளில் அதிகமான தண்ணீர் தேங்கி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை ஒட்டிய புறநகர் பகுதியிலும் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதோடு திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிக கனமழையால் விவசாயிகள் பயிர்கள் மழைநீர் மூழ்கி கடும் சேதத்திற்கு உள்ளாயிருக்கின்றது. பருவமழை வருவதற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த பாதிப்பை குறைத்திருக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று அதற்கு ஏற்றவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும். அதோடு சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் 15 மண்டலங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மண்டலத்திலும் பருவமழை துவங்குவதற்கு முன்பாக அனுபவம் வாய்ந்த IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அந்த IAS அதிகாரிகள் தங்கள் ஒதுக்கப்பட்ட மண்டலத்திற்கு சென்று ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அதன் மூலமாக அங்கங்கே இருக்கின்ற கோட்டங்களில் இருக்கின்ற கால்வாய்கள், வடிநீர் கால்வாய்களை தூர்வாரி அடைப்புகளை நீக்கி தாழ்வான பகுதி எது என்பதை அறிந்து அங்கே அதிக குதிரை சக்தி கொண்ட ராட்சத மின் மோட்டாரை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் தயார் நிலையில் வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த விடியா திமுக அரசு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் கடுமையாக புயல் நிவாரண நிதிக்காக மத்திய அரசிடம் கேட்பது மட்டுமல்லாமல் மாநில அரசின் நிதியை பயன்படுத்தி உடனடியாக மக்களை மீட்டெடுக்க திமுக அரசு தவறியது. திமுக மத்திய அரசை குறை கூறுவதும் மத்திய அரசு மாநில அரசை குறை கூறுவதையும் தாண்டி மக்களுக்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மக்கள் பாதிக்கப்படும் போது உரிய நிவாரண நிதியை மத்திய அரசு மாநில அரசுக்கு வழங்க வேண்டும். அந்தந்த பகுதியிலேயே உடனுக்குடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவை வழங்கினோம். குடிநீர் வழங்கப்பட்டது. அவர்களுக்கு உடனடி எது தேவையோ அதையெல்லாம் கொடுத்தோம். அதோடு வானிலை ஆய்வு மையம் புயல் அல்லது வெள்ளம் வருகின்ற பொழுது தெரிவிக்கின்ற கருத்தை உடனடியாக மக்களுக்கு தெரிவித்தோம். முன்னெச்சரிக்கையாக பொதுமக்கள் தங்கள் ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் குடும்பத்தில் ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். மெழுகுவர்த்தி, டார்ச் லைட் வைத்துக் கொள்ள வேண்டும். அதோடு குழந்தைகள் இருந்தால் பால் பவுடரோ அல்லது பாலோ வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆவணங்கள் இருந்தால் பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். பள்ளியில் படிக்கின்ற மாணவ சிறுவர்களுடைய புத்தகத்தை எல்லாம் பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும். தங்கள் உடைமைகள் எல்லாம் வெள்ளத்தில் பாதிக்காத அளவுக்கு பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முன்னெச்சரிக்கையாக நாங்கள் அறிவிப்பை தொலைக்காட்சியின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம். இதையெல்லாம் இந்த விடியா திமுக அரசு செயல்படுத்தாத காரணத்தினால், மக்களுக்கு தெரிவிக்காத காரணத்தினால் கனமழையால் கடுமையாக சென்னை மாநகர மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதோடு தென் மாவட்டங்களில் கடந்த 17ஆம் தேதி அதிக மழை பொழியும் என்று
எண்ணூர் முகத்துவாரத்தில் கச்சா எண்ணெய் கசிவு ஏற்பட்டு கடலில் கலந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் அங்குள்ள மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தால் இந்த சேதம் ஏற்பட்டிருக்காது. இன்று தமிழகம் முழுவதும் சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் இதனை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடத்துகின்றனர். இவர்களது கோரிக்கையை கருத்தில் கொண்டு மாநில அரசு மின்சார கட்டண உயர்வை ரத்து செய்து அவர்களுக்கான மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த ஆற்றங்கரை ஓரமாக திருநெல்வேலி மாநகர மக்கள் வசிக்கின்றார்கள். கரையோர மக்கள் நிறைய பேர் வசிக்கின்றார்கள். ஆக இதையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதியில் வசிக்கின்ற மக்களை பத்திரமாக அழைத்து சென்று முகாமிலே தங்க வைத்திருந்தால் பல உயிர்கள் விலைமதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அதையும் செய்ய தவறிய அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம். அதோடு திடீரென்று 1 லட்சம் கனஅடி தண்ணீரை தாமிரபரணி ஆற்றிலே திறந்துவிட்ட காரணத்தினால் 17ஆம் தேதி அதிகனமழை பொழிந்த காரணத்தினால் அனைத்து நீர்களும் தாமிரபரணிக்கு வந்து சேர்ந்து அதோடு இவர்கள் திறந்து விடப்பட்ட 1 லட்சம் கனஅடியும் சேர்ந்து சுமார் 2 லட்சம் கனஅடி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றிலே கரை புரண்டு ஓடிய காரணத்தினால் கரையோரம் இருந்த தாழ்வான பகுதியில் வசித்த மக்கள் பல பேர் அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கின்றன. பல பேர் வீடுகளை இழந்திருக்கின்றார்கள், உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள். ஆகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தில்தான் இந்த துயர சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் தாமிரபரணி ஆற்றினும் வந்த வெள்ளம் பல்வேறு கிராமங்களை சூழ்ந்து கிராமத்துக்கு போகின்ற சாலைகள் பாலங்கள்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. வீடுகளெல்லாம் வெள்ளம் சூழ்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். கால்நடைகள் பல வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. ஏரல் மற்றும் காயல்பட்டினத்தில் அதிக மழை பொழிந்த காரணத்தினால் அங்கே கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதேபோல் உப்பளங்கள் எல்லாம் அங்கே இருந்த உப்புகள் எல்லாம் கரைந்து விட்டன. இன்றைக்கு அதோடு பல்வேறு தொழிற்சாலைகள் வைக்கப்பட்ட அந்த பொருளெல்லாம் மழை வெள்ளத்தால் சேதமடைந்திருப்பதாக பத்திரிகைகளும் செய்திகள் வந்துள்ளன. ஆகவே இந்த விடியா திமுக அரசு உரிய நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த அசம்பாவங்களெல்லாம் தவிர்த்திருக்கலாம். அதை இந்த அரசு செய்ய தவறிவிட்டது. இதனால் மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். அதோடு நான் 19/12/2023 அன்று கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக நான் தூத்துக்குடி சென்றேன். அதுவரை யாரும் அந்த தூத்துக்குடி பகுதிக்கு செல்லவே இல்லை, போய் பார்க்கவே இல்லை. ஆனால் அமைச்சர்கள் சென்றதாக பத்திரிகையில் ஊடகத்தில் வந்திருக்கிறது செய்தி. ஆனால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு எந்த ஒரு அமைச்சரும் எந்த ஒரு அதிகாரியும் போய் பார்க்கவே இல்லை. நான் கூட ஒரு ஓடையில் அதிகமான தண்ணீர் சென்று கொண்டிருந்தது. அந்த பகுதியில் போய் பார்வையிட்டேன். அந்த பகுதி மக்கள் எல்லாம் தெரிவித்தார்கள், இங்கே யாரும் வந்து பார்க்கவில்லை. 17, 18, 19ஆம் தேதி வரை எங்களுக்கு உணவு கூட கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட நிலைமை தான் தற்போது நிலவிக் கொண்டிருக்கின்றது என்று அவர்கள் சொன்ன கருத்து ஊடகத்திலும் பத்திரிகையிலும் எல்லாம் வெளிவந்தன. ஆனால் அரசுடைய செய்தி பக்கில் ஓடை, அந்த பக்கில் ஓடைக்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 80% பணிகள் நிறைவு பெற்றிருந்தன. ஆனால் அந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் அங்கே இருக்கின்ற திமுக கட்சி சேர்ந்த வட்டச் செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், மேயர், அங்கே இருக்கின்ற அமைச்சர்கள்லாம் கமிஷனுக்காக ஆசைப்பட்டு அந்த திட்டம் முழுமையாக நிறைவேறாமல் தடைபட்டது இவர்களால். அதே மழை வெள்ளத்தால் அந்த பகுதி பாதிக்கப்பட்டது இவர்களால். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பக்கில் ஓடைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக செலவழித்திருந்தால், எஞ்சிய 20% பணி நிறைவேற்றப்பட்டிருந்தால் அந்த பகுதியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். அந்த குடியிருப்பு பகுதியிலே தண்ணீர் சூழ்ந்திருக்காது. இதையெல்லாம் இந்த அரசு செய்யாத தவறு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது கஜா புயல் வந்தது, கடுமையாக பாதிக்கப்பட்டது. இப்போ புயல் கனமழை பொழிந்தது. ஆனால் அதிகமான காற்று வீசவில்லை. இதனால் அதிகமான மரங்களோ மின்கம்பங்களோ சாயவில்லை.
ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தானே மேலும் போய் அதிமுகவின் நடவடிக்கைகள் குறித்து திமுகவின் RS பாரதி சொல்லும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் அதிமுகவில் எந்த பொறுப்பிலும் இல்லை. மக்களுக்கு தேவையான விஷயங்கள் குறித்து உரிய வகையில் நாங்கள் சுட்டிக்காட்டி வருகிறோம். அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டோம். எமர்ஜென்சி காலத்தில் கைது செய்த காங்கிரசுடன் தான் தற்போது திமுக கூட்டணியில் உள்ளது. முன்பு பாஜகவோடும் திமுக கூட்டணியில் இருந்துள்ளது. வேங்கை வயல் சம்பவம் நடைபெற்று 1 ஆண்டு நிறைவடைந்த போதும் திமுக அரசு செயலிழந்த நிலையில் பொம்மை முதல்வராக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஆட்சி நடைபெற்று வருகிறது. எங்கள் மீது OPS வைக்கும் அனைத்து புகார்களும் வெறும் மழைதான் பொழிந்தது. உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம். அதில் வர்தா புயல் வந்தது. வர்தா புயல் வருகின்ற பொழுது 16-17 வந்தது. கிட்டத்தட்ட 6 லட்சம் மரங்கள் சாய்ந்து கிடந்தன. சுமார் 2 லட்சம் மரங்களை அறுத்து குப்பையாக வெளியேற்றிடும். மின்கம்பங்கள் அதிகமாக சாய்ந்து விட்டன. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கின்ற பொழுது கூட ஒரு பக்கம் கனமழையால் அங்கங்கே தண்ணீர் தேங்கி நிற்கின்றது. மறுபக்கம் புயலால் மரங்கள் சாய்ந்து மின்கம்பங்கள் சாய்ந்து வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை. இந்த காலகட்டத்தில் கூட போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு அந்த மரங்களை எல்லாம் அகற்றி மின்கம்பங்களாம் நெட்டு மின்சாரத்தை கொடுத்து மக்களுக்கு தேவையான உணவுகள் தண்ணீரை கொடுத்து மக்கள் சிரமமில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய அரசு அதிமுக அரசு. அந்த காலகட்டத்தில் கூட இப்போ இருக்கின்ற திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒன்று கூட குரல் கொடுக்கல. இப்போ குரல் கொடுக்குறாங்க, இந்த பேரிட அறிவிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் இந்த கட்சி எங்கே போச்சு? தானே புயல் வந்தது, கஜா புயல் வந்தது, வர்தா புயல் வந்தது. அப்போல்லாம் கடுமையான சேதம். புயல் காற்றால் பெரும் சேதம், மழையால் பெரும் சேதம். அப்பெல்லாம் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை, எந்த ஒரு கருத்தையும் சொல்லவில்லை, திமுகவும் சொல்லவில்லை. ஆக மக்கள் பாதிப்பு உள்ளாகின்ற பொழுது இந்த கட்சியெல்லாம் குரல் கொடுக்கவே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எல்லா கட்சிகளுமே மக்களுக்கு சேவை செய்வதற்கு தான் கட்சி. மக்கள் படுகின்ற துன்பத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு கட்சியும் விரும்பும். ஆனால் திமுகவில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சிகளும் தானா புயல்லையும் குரல் கொடுக்கல, கஜா புயல்லையும் குரல் கொடுக்கல, அதே போல் இப்போ வர்தா புயல்லையும் குரல் கொடுக்கல. ஆனால் இப்போ மட்டும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்? தேர்தல் வருது, தேர்தலை மையமாக வைத்து குரல் கொடுக்கிறார்கள். மக்களை மையமாக வைத்து கொடுக்கல. மக்கள் படுகின்ற துன்பங்கள் விடுவிக்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கல. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி மக்கள் படுகின்ற துன்பம் அந்த அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவி வழங்கி அந்த அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. இன்றைக்கு கூட மாநில அரசு விடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் மத்தியிலே நிதி கொடுக்க வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஓட்டு போட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள், உங்களை தேர்ந்தெடுத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள், பாதிக்கப்படக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை புயல் வேகத்தில் போர்க்கால அடிப்படையில் மத்திய அரசு நிதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் மாநில அரசு நிதியிலிருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களை மீட்டெடுப்பதுதான் ஒரு நல்ல அரசுடைய கடமை. ஆனால் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு மத்திய அரசு மீது குறை சொல்லிக்கொண்டு, மத்திய அரசு தமிழ்நாடு அரசு மீது குறை சொல்லிக்கொண்டு மக்களை பார்க்காமல் இருப்பது, பாராமுகமாக இருப்பது கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. அதோடு மத்திய அரசாங்கமும் மாநிலத்தில் ஏற்படுகின்ற பேரிடர் காலத்தில் புயல் வந்தாலும் செல்லம் வந்தாலும் சரி மக்கள் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசும் வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது, மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்கின்றது. அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள். அதை எதிர்க்கட்சி என்ற முறையிலே அதை நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்கிறோம். விடியா திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல. நான் ஏற்கனவே சொன்னேன், சிபிசிஐலிருந்து அந்த எண்ணெய் படலங்கள் எல்லாம் எண்ணூர் முகத்துவாரத்தில் அதிலிருந்து அப்படியே கடலில் பரவி படிந்தது. அதை உடனடியாக அகற்றிருக்க வேண்டும். அதை அகற்றாத காரணத்தில் அங்கே இருக்கின்ற மீனவர்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அப்போவே நம்முடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த
கடற்கரை ஓரமாக இருக்கின்ற பகுதியில் ஆய்வு செஞ்சு இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாமல் தடுத்திருக்கலாம். இந்த அரசுடைய மெத்தனை போக்கின் காரணமாக அதை சரியான முறையிலே செயல்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு கூட அறிக்கை விட்டுருக்கிறேன். நேற்று நடந்த அதிமுக மீட்டிங்கில் போடப்பட்ட தீர்மானங்கள் எல்லாமே பிஜேபிக்கு எகென்ஸ்டாக இல்லை. இதுலேருந்தே தெரியுது நம்ம அதிமுக பிஜேபி தொடர்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. ஏங்க ஆர்எஸ் பாரதிக்காகவே கட்சி நடத்துகிறான்னா அதிமுக சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன வேணால் நினைப்பார். அவர் கட்சிக்கு அவர் நினச்சிக்கலாம். எங்கள் கட்சிக்கு அவர் ஒன்றும் பொதுச் செயலாளர் கிடையாது. அவர் எங்கள் கட்சியில் இடம்பெறல. எங்கள் கட்சியுடைய நிலைப்பாட்டை நாங்கள் பொதுக்குழுவில் தெரிவிக்கிறோம். செயற்குழு பொதுக்குழுவில் தெரிவிச்சிருக்கிறோம். இவர் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு? ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. நாங்கள் எதுக்கு வேணும்னு சொல்லுங்கள். இப்போ நிதி கொடுக்கல, நிதி கொடுக்க வேணும் நாங்கள் சொல்கிறோம். நிதி கொடுக்காது தவறுன்னு சொல்கிறோம். இதை விட என்ன சொல்லணும்? இப்போ இருக்கிற என்ன பிரச்சனை அதுதான் நாங்கள் சுட்டி காட்டுவோம். எங்கள் மீது ஓபிஎஸ் வைக்கும் அனைத்து புகார்களும் ஆதாரமற்றதாக உள்ளது. என் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு வழக்கினை வாபஸ் பெறாமல் உச்சநீதிமன்றம் வரை எடுத்துச் சென்று நிரபராதி என நான் நிரூபித்துள்ளேன். ஜெயலலிதாவிற்கு ஓபிஎஸ் 2 கோடி கடன் கொடுத்ததாக கூறுவது மிக மோசமான வார்த்தை. அதிமுகவில் இடையில் வந்து சேர்ந்தவர் அவர். நாங்கள் 1985ஆம் ஆண்டு முதல் கட்சியில் விசுவாசமாக பயணித்து வருகிறோம் என்றார். அதிமுகவில் இடையில் வந்து சேர்ந்தவர் அவர். நாங்கள் 1985ஆம் ஆண்டு முதல் கட்சியில் விசுவாசமாக பயணித்து வருகிறோம் என்று கூறினார். எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி கேட்குறவன் எந்தா எறும்பு ஏறாப்பழம் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் பத்திரிகை ஊடகங்கள்லாம் உங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லை, பல வழக்குகள் அவர் இருக்கார். பல வழக்குகள் அவர் சந்திச்சுட்டு இருக்கார். அவர் விரைவில் பல வழக்குகள், ஒரு வழக்கு இல்லை பல வழக்குகள் அவர் போகிறது நிச்சயம். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஓபிஎஸ்ஸில் எவராலையும் அழிக்க முடியாது. நாங்களாம் இந்த இயக்கத்தில் 1974 இன்று வரை பரவலாமல் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். சுமார் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்துக்கு உழைத்து கொண்டிருக்கின்றோம். என்னை போல் இங்கே இருக்கின்றவர்கள் அத்தனை பேருமே கட்சிக்காக உழைக்கின்றவர்கள், கட்சியை நேசிக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் என் கட்சியை உடைக்க முடியல. இன்றைக்கு திமுகவோட எங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எதிரியாக இருக்கின்ற பொன்மனச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி திமுக என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த கட்சியோடு இவர் துரோகி ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி சேர்ந்து கொண்டு எங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தியை சொல்லி மக்களுக்கு ஏமாற்ற பார்க்கிறார். ஒருபோதும் நடக்காது. உண்மைதான் எப்பொழுது வெல்லும், தர்மம்தான் வெல்லும், நீதி தான் வெல்லும். எங்களை வெளியேற்றதுக்கு நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம், என்ன குற்றத்தை எங்க மேல சொல்ல முடியும்? நீ போய் சொல்றீங்க, இதெல்லாம் நீதிமன்றத்தில் சொல்லியாச்சு. நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. ஏற்கனவே நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது, தேர்தல் ஆணையத்தில் சொல்லப்பட்டது, அவள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதை படிச்சு பாருங்க. அதே போல இன்றைய தினம் விடியா திமுக அரசு கொரோனா காலத்தில் சிறு குறு நடுத்தர தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. மெல்ல மெல்ல அந்த தொழில் இயல்பு நிலைமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த விடியா திமுக அரசு கடுமையான மின்கட்டணத்தை உயர்த்திவிட்டது. இதனால் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. நான் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன், சட்டமன்றத்திலையும் பேசினேன். ஆனால் இந்த விடியா திமுக அரசு கண்டுகொள்ளவே இல்லை. இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறு தொழில் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். அதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களும் அதிகம்தான். ஆகவே அவரெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அதை இந்த அரசு அலட்சியப்படுத்துகிறது. அதை கண்டித்து இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்கின்ற நிறுவனத்தினர், தொழிலாளர்கள் இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இனியாவது விடியா திமுக அரசு தூக்கத்திலிருந்து விழிந்து இந்த சாதாரண சிறு குறு நடுத்தரம் சொல்கின்ற அந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி. அமைச்சரவையில்